சத்ருக்னனை பத்தி சொல்லணும்னா அவரேதான் சக்கரம். அசுரனை பத்தி சொன்னேன், லோலா. அந்த லோலாக்கு ஒரு பிள்ளை மது, மதுக்கு ஒரு பிள்ளை லவணன்னு பேர். அவன் லவணன் மதுரா ராஜ்யத்தை சுத்தி வந்தான். அவன் கையில சிவபெருமான் கொடுத்த தன் திரிசூலத்தின் சக்தியோடு ஒரு கூடிய சூலம் இருந்தது. அப்போ ராமர் சொல்லி அமைச்சார், அவன் கொடூரமாகவனாக இருந்தாலும் சிவன் கொடுத்த சூலம் அவன் கையில இருக்கு. அது இருக்கும்போது நீ அவனோட யுத்தம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அது ஒரு நாள் அவன் விட்டு வரும் தருவாயில் அவனோடு யுத்தம் செய் என்று சொல்ல, சத்ருகனாழ்வானும் அந்த லவணாசுரனோடு போரிட்டு லவணாசுரனை ஜெயித்தார். அப்படின்னா அவர் கையில ஓரளவுக்கு திரிசூலம் வந்துடுத்துன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க பார்த்தேன்னா சக்கரத்தாழ்வாருடைய எந்த போட்டோ எடுத்து பாருங்க, 16 ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சூலம். அதனால சூலத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு. சக்கரத்துக்கு இன்னொரு பெருமை என்ன உண்டுன்னா, கொஞ்சம் கோபம். சக்கரம்னாலே கொஞ்சம் அப்படியே ஸ்பார்க்ஸ் எல்லாம் வரும். சத்ருகுணன் கோபக்காரரான்னு கேட்டா ரொம்ப அவரை பத்தி பிரஸ்தாபம் பூர்வ காண்டத்துல வராது, அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல வரும். இந்த பரதன் குலுங்கி குலுங்கி அழுதுன்னு இருப்பான். ஐயோ, எங்க அண்ணா காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமாயிட்டேனே, எங்க அப்பா போயிட்டாரேன்னு. திடீர்னு பார்த்தா சத்ருகணன் யாரையோ பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துன்னு வருவார். பார்த்தா ஒரு குரங்கு, ஒரு பெண் குரங்கை இழுத்து கொண்டு வருவது போல் ஒரு குரங்காட்டி இந்த மந்தரையை பிடிச்சு இழுத்துன்னு வருவான் சத்ருகணன். அவன் சொன்னா, இவளை விட்டுள்ளாமா? ஐயோ, இவள் காரணம் அல்லப்பா, நம்ம படக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் இவள்தான் காரணம் அண்ணா. இவள் காரணம் அல்ல. ஒருவேளை இவ பேச்ச கேட்ட உங்க அம்மா கைகேயி, அவளும் காரணம் அல்ல. ஒருவேளை கைகேயி பேச்ச கேட்டாரே நம்ம அப்பா தசரதர், அவர் தானே காரணம். அவரும் காரணம் அல்ல. தசரதர் பேச்ச கேட்டு நம்ம அண்ணா ராமரும் காட்டுக்கு போனாரே, அவர் தானே, அவரும் காரணம் அல்ல. மந்தரையும் காரணம் அல்ல. அவள் பேச்சை கேட்ட கைகையும் காரணம் அல்ல. கைகேயி பேச்சை கேட்டுவிட்டு வரங்கள் கொடுத்த தசரதரும் காரணம் அல்ல. தசரதருடைய வாக்கியத்தை ஆக்ஞையா ஏற்றுக்கொண்ட ராமனும் காரணம் அல்ல. நாம் படும் கஷ்டத்துக்கு யார் காரணம் அண்ணான்னு சத்ருக்னன் கேட்ட போது பரதன் சொல்றார், பரதன்னு நான் ஒருத்தன் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளே, நானேதான் ஆயிடுக, நான் தான்ப்பா காரணம். அதாவது ஒரு பாகவதோத்தமனோட அந்த நிஷ்டை எண்ணம் எந்த அளவுக்கு பரதனை கொண்டு நிறுத்தி எடுத்து பாருங்க. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னு எடுத்தார் தேசிகன். அந்த உயர்ந்த ஸ்தானம் பரதன். அதனால்தான் கம்பர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், அது குஹ வாக்கியத்துல சொல்லிட்டார், 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியுதம்மா. 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமமாக முடியுமான்னு கேட்டார். அதனால அப்பேற்பட்ட பெருமை சத்ருக்னனுக்கு உண்டு. கோபக்காரரா இருந்திருக்கார். இது சூலத்தின் அம்சமாக நாம் பார்த்து விட்டோம்.